இங்கே பாருங்க, இதெல்லாம் செட் பண்ணி, அதாவது லைஃப்பில் நம்ம முன்னேறணும்னா இணைய கைகூலிகளை ஒரு 10-20 பேரை ரெடி பண்ணி நம்ம வச்சுக்கணும்பா. 30 ரூபா ஒரு ட்வீட்டுக்கு. ஆமாடா, 30 ரூபா கொடுத்தா ஒரு ட்வீட் அடிக்கிறான் நம்மளை பற்றி சூப்பராக. டெய்லி 200-300 ரூபா கொடுத்தோன்னு வச்சுங்களேன், அந்த இணைய கைகூலி பிரமாதமாக வேலை செய்கிறான். ஒரே ஆபத்து என்ன தெரியுமா? இன்னொருத்தவங்க காசு கொடுத்து என்ன திட்ட சொன்னான்னா அதையும் செஞ்சுருவான். இப்போதான்டா காசு கொடுத்தேன் என்ன புகழ்ந்த, இல்லைண்ணே உங்களை திட்ட சொல்லி ஒருத்தர் காசு கொடுத்தாருன்றான். ஏதோ பொழைச்சா சேர்த்தான் நல்லபடியா. இப்போ என்னன்னா, யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இலன்னு ஒரு குரல் இருக்கு. எதில் இருந்தெல்லாம் நீங்கள் விலகுகிறீர்களோ அதனால் வருகின்ற துன்பத்தில் இருந்தும் நீங்கள் விலகுகிறீர்கள்னு ஒரு குரல், பிரமாதமான ஒரு திருக்குறள். ஆனால் என்னன்னா, நம்ம வாழ்க்கையில் பணத்திலிருந்து நம்ம விலகவே முடியாது. வாழ்க்கையே பணம் சம்பாதிக்கிறது தான். எல்லா வரலாறுகளும் ராஜாக்களை பற்றியும் பணக்காரர்கள் பற்றியும் இருந்தது. ஆனால் கார்ல் மார்க்ஸ் தான் வரலாறை ஏழைகளுக்காக எழுதினார். ஏழைகளிலிருந்து உலக வரலாறை எழுதுவது. அந்த கார்ல் மார்க்ஸ் எவ்வளோ காசு கஷ்டப்பட்டாரு, அந்த மூலதனம் சாதாரண ஏழை மக்கள் எப்படி முன்னேறி வர்றதுன்றதான் மூலதனத்தினுடைய அடிப்படை. அந்த கார்ல் மார்க்ஸ், அதை எழுதின கார்ல் மார்க்ஸ் என்ன கஷ்டப்பட்டாருன்னு உங்களுக்கு தெரியும். ஜென்னியும் கார்ல் மார்க்ஸும். இதில் ஹீரோ பேர் கார்ல் மார்க்ஸ். படம் பூரா ஒரு காசு கஷ்டப்படுறது தான் அந்த கதை. ரொம்ப முனிஷ்காந்த் பிரமாதமாக பண்ணியிருந்தார். இயக்குனர் கிஷோர் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா, பேக்ரவுண்டில் அயோத்திதாசர்லாம் காட்டிருந்தாப்புல ஒரு சின்ன மிஸ்பாக்ஸில். அயோத்திதாசர் இருக்கார், சேகூரா இருந்தார், நல்லாவே இருந்தார். அதெல்லாம் ஒரு நுணுக்கமான ஒரு அரசியல். ஏன்னா ஒரு கலைஞனுக்கு ஏழைகளை பற்றி அல்லது முன்னேறும் வர்க்கத்தை பற்றி அக்கறை இருக்கணும், ஒரு படைப்புக்கோ ஒரு படைப்பாளனுக்கோ. அது கிஷோர்கிட்ட இருக்குது. அடுத்தது அவர் மிலட்டூர் நன்றி போட்டிருந்தீங்க. ஏன்னா நான் மிலட்டூர், அம்மாப்பேட்டை, பாபநாசம் இந்த ஏரியாவில் நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ரொம்ப சுற்றிக்கிட்டு இருந்த ஏரியாக்கள். திருக்கருகூர் எல்லாம், தஞ்சாவூர் பக்கம், நீடாமங்கலம், இதெல்லாம். அந்த பேக்ட்ராப் எனக்கு ரொம்ப கனெக்ட் ஆச்சு. அடுத்தது இவங்க விஜயலட்சுமி, அவங்க ரொம்ப பிரமாதமாக அகத்தியன் பொண்ணுன்றதை பிரமாதமாக காட்டியிருக்காங்க. ரொம்ப, அதாவது அந்த மிடில் கிளாஸ் பொண்ணு எப்படி இருப்பாங்கன்ற சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக நடிச்சிருங்க. இந்த படம் உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் இதை விட நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு இன்னொரு கேரக்டர் கிடைக்கணும். இந்த ரொம்ப ரொம்ப நல்ல முக்கியமான கேரக்டர். அதனால் பணம் சம்பாதிக்கிறத பற்றி தான் இது. பணத்துக்கான போராடுறது தான். உலகத்தினுடைய 850 கோடி மக்களில் 800 கோடி பேர் ஏழைகள், மிடில் கிளாஸ் தான். அப்போ 800 கோடி பேரும் ரொம்ப காலமாக கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கான். இதில் ஒரு 2000 வருஷம் 3000 வருஷமாக கடவுள்கள் வேறு இருக்காங்க. இவனும் இந்த 800 கோடி மக்களும் கடவுளை வேண்டிக்கிட்டே இருக்கான் பணக்காரன் ஆகணுன்னு. அவங்க என்ன செய்கிறாங்கன்னு தெரியல, எவனுமே முன்னேற மாட்டான். ஆனால் அந்த நம்ம வேண்டுவது நடக்கலைன்னா இன்னொரு கடவுள்கிட்ட போயிடுறோம். என்ன தான் சொல்லிகிட்டே இருப்பேன், 15 வருஷத்துக்கு முன்னாடி ராகவேந்தரை கும்பிட்டு இருந்தோம், எல்லாம் பாபாவை கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவர் ஒன்றும் பண்ணல. அல்லது நம்ம சொந்த ஊர்லேயே இருக்கோம் ஒரு பெருமாள் கோயில், கும்பிட்டு பார்த்துருப்பாங்க நம்ம பாட்டேன் அப்பெல்லாம். ஒன்றும் நடக்கலைன்னா திருப்பதிக்கு போயிடுறது. கடவுளை மாற்ற வேண்டியதான். நம்ம வேண்டுதல் நடக்கலைன்னா கடவுளை மாற்ற வேண்டியதான். ஏன்னா வேண்டுதல்கள் எல்லாமே பொருளாதாரத்தை அடிப்படையை வச்சு தான். எனக்கு அது கிடைக்கணும், இது கிடைக்கணும், பணம் வரணுன்ட்டு. அதனால் நேர்மை ஒரு ஆபத்தானது. ஏன் எல்லாம் ஏழையாக இருக்கான்னா அவன் நேர்மையாக இருக்கான். நேர்மையினுடைய மிகப்பெரிய ஆபத்து என்னன்னா, உங்களை பணக்காரனாக்க விடாது. நீங்கள் எல்லாரும் தில்லாலங்கடி பண்ணாதான் நீங்கள் பணக்காரன் ஆக முடியும். அதுக்கு நம்ம வியாபாரம், திறமை அப்படின்னு நிறைய பேர் வச்சுக்கோம். அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு நேர்மையிலிருந்து கொஞ்சம் விலகி போனாதான் நீங்கள் பணம் சம்பாதிக்க முடியும். அதனால் அறம், நேர்மை எல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லித்தர்றது, பள்ளிக்கூடத்தில் சொல்லித்தர்றதோடு வச்சுக்கணும். வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா கொஞ்சம் நேர்மையும் அறத்தையும் கொஞ்சம் முன்ன பின்ன வச்சுக்கணும். இப்போ ஒரு பாட்டு இருக்கு, முத்து படத்தில் ஒருவன் முதலாளியா, அதில் கையில் கொஞ்சம் காசு இருந்தால் அதுக்கு நீ முதலாளி, கழுத்து வரைக்கும் காசு இருந்தால் அதுதான் உனக்கு முதலாளின்னு ஒரு பாட்டு இருக்கு. அதனால் நீங்கள் கொஞ்சம் ஏழ்மையில் இருங்கன்ற சொல்ல வருதுன்னு வைங்களேன். அதை எழுதுன வைரமுத்து கோடீஸ்வரர், அதை பாடின எஸ்பிபி கோடீஸ்வரர்.
அதை வந்து இசையமைச்ச ஏஆர் ரஹ்மான் ப்ரொடியூசர், இயக்குன கேஎஸ் ரவிக்குமார் ப்ரொடியூசர், அதை பாடின சூப்பர் ஸ்டார் ப்ரொடியூசர். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, கையில் கொஞ்சம் காசு இருந்தால் தான் நிம்மதின்றாங்க. இதெல்லாம் கைத்தட்டலுக்காகவும் நம்மளை சமநிலையில் வச்சுக்கிறதுக்காகவும் உள்ள பாடல்கள். அதையெல்லாம் கருத்தாக போய் எடுத்துகிட்டு போகக்கூடாது. உங்கள் வாழ்க்கை லட்சியம் பணம் சம்பாதிப்பது, அதன் மூலமாக உங்கள் குடும்ப குட்டியை நல்லா இருக்கிற வைக்கிறது, அடுத்தது உங்கள் சொந்தக்காரங்களுக்கு கொஞ்சம் முன்னேற்றுறது. அந்த பணத்தால் குறைந்தபட்ச நன்மை என்னென்னா கூட இருக்கிறவங்ககிட்ட கடன் கேட்காமல் இருக்கலாம். அதுக்காவது நம்ம சம்பாதிச்சுக்கிட்டோம். இந்த படத்தில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது அந்த ஒரு ஊனமுற்ற பாப்பா வருது, ஸ்பெஷல் சைல்டு. அதுதான் அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்குது. அந்த டைரக்டர் வந்து அது வந்து உடலால் ஊனமாக இருக்குது, மனசால் ரொம்ப ஒரு மேன்மையாக இருக்காங்கன்றது அழகாக காட்டினாரு. எனக்கு அங்கெல்லாம் கண்ணீர் வந்துடுச்சு. கடைசி 20 நிமிஷம் ரொம்ப நல்லா இருக்குது படம், ரொம்ப கனெக்ட் ஆச்சு. இந்த மாதிரி நிறைய மனித நேயத்தோட சிறந்த கருத்துக்களை நீங்கள் படத்தில் சொல்லணும். என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த புதியவர்களை அறிமுகப்படுத்துறது வந்து ஆர்வி சௌத்ரி சார், சிவி குமார், அடுத்தது டெல்லி பாபு, இவங்கெல்லாம் புதியவர்களை அறிமுகப்படுத்துவாங்க. அந்த வரிசையில் டெல்லி பாபு சார் இருந்தது தான் இன்னும் நிறைய பேரை அறிமுகப்படுத்தியிருப்பார். இருந்தாலும் தேவம் துறையும் அந்த பணியை தொடர்ந்து செய்யணும். இன்னும் மிகச்சிறந்த படங்களை எடுத்து மிகச்சிறந்த புதியவர்களை நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரிக்கு அறிமுகப்படுத்தி வைக்கணும். இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் நன்றி. இந்த தெய்வங்களுக்கும் நன்றி. பெருநாள் டே கை தட்டுங்கடா, பெருநாள் மீண்டும் சொல்கிறேன். வாழ்த்துக்கள்.